மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில பயங்கரமா ஒரு வாதம் போயிட்டு இருந்தது. பயங்கரமா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும், விஜயும் பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அவரு எங்க அப்பான்றது, அவரு எங்க உங்க புள்ள, உங்க பொண்டாட்டின்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. ஆனா, இதில என்னன்னா, சட்டசபையில நடக்கிறத அப்படியே மாத்துறாங்க. உங்களோட திசைகள திருப்புறாங்க. உங்களோட கவனத்த திருப்புறாங்க. மக்களே இது நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, மக்கள் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா, இன்னொருத்தர் கூட அஃபேர் வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க மக்கள். மக்கள் மனதில அது பெரிய ஒரு அட்ராக்ஷன்ஸ், அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இந்த மாரி ஒரு இதுக்கு என்ன காரணம்னா, we தமிழ்நாடு பீப்பிள்ஸ் ஆர் வெரி வெரி வீக் இன் செக்ஸில் இந்த மாதிரி வீக்காக இருக்கிறதுனால இதை ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மேட்டராக பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், சட்டசபையில் நடந்தது, விஜய் பேசுனது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதிகளையும் ஊழல்களையும் நிரூபிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுறதுக்கு பார்த்து அவர் உங்கள் அப்பாவை காணோன்றாரு, வேறு கண்டது இப்படின்றாரு. கண்டது வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ. சிம்பிளி ஐ எம் சேயிங் ஹி இஸ் நாட் எஜுகேட்டட். ஹி இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். ஆக்ட் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சொத்து சேர்த்துட்டாரு. அதனால் அவர் பின்னாடி இருக்கீங்க. அவருக்கு பின்னாடி பின்பலம் பிஜேபியும் ஆக்சஸ் பண்ணுது. ஆதவ அர்ஜுனா லாட்ரி ஃபேமிலியும் ஆக்சஸ் பண்ணுது. இதனால் மக்கள் எதனால இது மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா, இந்த அஃபேர் இருந்தால ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மக்கள் உணர்வுபூர்வமாக பாதிக்கிறீங்க. உணர்வுபூர்வமாக அதை நம்ம பேசு பொருளாக மாற்றுறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க பர்த்டே இன்றைக்கி தான் போஸ்ட் வருது, சரிங்களா? இன்றைக்கி வருது, நேற்று வரல. ஏன்னா நேற்று பர்த்டே, நேற்று வரல, இன்றைக்கி வருது. ஆனால் இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது, இதை பற்றி தான் பேசணும். தமிழ்நாடு அப்போ அவங்க உள்ள என்ன வேணால் செய்யலாம், எந்த ஒரு கெடுதலும் செய்யலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாமல், அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே செய்யாமல் தடுக்கலாம். இது எதனாலன்னா, ரொம்ப ரொம்ப வீக் இன் செக்ஸ் இன் தமிழ்நாடு பீப்புள்ஸ். இதை ஒரு பெரிய கலாச்சாரமாகவும் பார்க்குறீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, செக்ஸ் ஃப்ரீ பண்ணால் தான் மட்டும் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் மக்களே. ஓகேவா? அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் மாறாதீங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, இது மட்டும் பாருங்கள். இது கேள்வி கேட்குங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி இந்த சினிமாவோட மூளை, சினிமா காரணங்க இதை வேணுமுன்னே அவங்களோட ரூட் மாஃபியா மூலிமா இதை போடுறாங்க. அதனால் இது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், சரிங்களா? இதை மக்கள் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். சில மக்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வாட் எவர் யூ டூ இஸ் சப்போர்ட். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுறது? அவன் எதுவுமே செய்யலைனா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் மற்ற மக்களை இவங்கள விட்டுடுங்க. கட்சிக்காரங்க அப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் நியாயம் எது, தர்மம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் மக்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் என்ன சப்ஜெக்டோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. தேங்க்யூ.